Hi friends, welcome to Indhu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தட்ல நீங்க சிக்கன் குழம்பு செஞ்சு பாருங்க. நார்மலா செய்யற டேஸ்ட்டை விட ரொம்பவே கூடுதலா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இத செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பிரஷர் குக்கர்ல 3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுல ஒரு பிரியாணி இலை, 2 சின்ன சைஸ் பட்டை, ஒரு மராத்தி மூக்கு, 2 கிராம்பு, கூடவே கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, 1.5 டீஸ்பூன் அளவு தூளுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா இதில் ஒரு பச்சை மிளகாயை இடையில கீறிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கனை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு சிக்கன்லேருந்து தண்ணி எல்லாமே பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். லிங்க் வந்து கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். நான் மஞ்சள் தூள் ஏற்கனவே சிக்கனில் சேர்த்து தான் கழுவிருக்கேன், அதனால் இப்போது சேர்க்கலை. இப்போ இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு 8 முழு முந்திரி, கூடவே 1 டீஸ்பூன் அளவு கசகசாவை சுடு தண்ணியில் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை நம்ம சேர்க்கும் போது குழம்பு வந்து அவ்வளோ வாசமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் 1/2 கப் அளவு துருவின தேங்காய், கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த விழுதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் குழம்பை பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், அப்போது தான் நம்மளுக்கு சிக்கன் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு உப்பு எல்லாமே இந்த டைம்லேயே நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் வச்சு மீடியம் ஹீட்டில் 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடியாக இருக்குது. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். கட்டாயம் குழம்பு இறக்குனதுக்கு அப்புறமா தான் நம்ம கரம் மசாலா தூள் சேர்த்துக்கணும், அப்போ தான் குழம்பு நல்லா வாசமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் குழம்பு கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.